ஸோ இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் சூப்பரான காம்பினேஷன் வித் சப்பாத்திக்கு நம்ம கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுட்டு வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம தக்காளி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் தக்காளி தேங்காய் மட்டும் தான் இது. ஸோ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் பண்ண மிளகாய் தூள் இது. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கினேன். இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் அண்ட் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கினேன். இது கொண்டக்கடலையே ஒயிட் சுண்டலை நான் வேக வச்சுருக்கிறேன் ஒரு 5 ப்ரெஷர் வச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரெஷர் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்தால் நம்மளுக்கு போதும். 3 விசில் வந்துச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு காம்பினேஷன் சப்பாத்தி கூட பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சப்பாத்தியோடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.